கவினோட படம்னாலே எனக்கு இந்த ஒரு பிரச்சனை ரீசெண்ட் டைம்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. அது அந்த டைரக்டரோட பிரச்சனையா இல்ல கவினோட பிரச்சனையான்னு தெரியல. நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு சொல்லுங்க. மாஸ்க் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணத்தை ஒரு கும்பல் கொள்ளடிக்கிறாங்க. அதுல கவினோ ஆண்ட்ரியாவும் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ரொம்ப சிம்பிள் ஹைஸ் படத்துக்கான ஒரு ஒன்லைன் தான். படத்துல பாசிட்டிவ்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, கவினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு மெயினா இன்ட்ரோ பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பப்ளிக் ரிவ்யூ பாத்துறாதீங்க, ட்விஸ்ட்டை ஓப்பனா உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காமெடிலாம் கொஞ்சம் நல்லா லேண்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி மைக் மோகன் காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல எனக்கு எது ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, சாங் பிளேஸ்மெண்ட் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்னு என்னன்னா, வெற்றிமாறன் இன்வால்வ் ஆனதாலயா என்னன்னு தெரியல, அங்கங்க வாய்ஸ் ஓவர் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு சில நெகட்டிவா எனக்கு பட்டுச்சு. நான் கவினோட பிரச்சனைன்னு ஒண்ணு சொன்னல, என்னன்னா இப்ப ரீசெண்டா அவரோட படம் பிளடி பெக்கரா இருந்தாலும் சரி, கிஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு டீசென்ட் வாட்ச்ன்றது மாதிரியே தான் இருக்கு. அது யாரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்களே கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.